ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதலபாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி வசந்த உற்சவம் விசேஷ அலங்காரத்தோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாயகி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய வசந்த உற்சவம் வசந்த மண்டபத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு அஷ்டதலபாத பத்மாராதனை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானின் திருப்பாதங்கள் முன்பு அஷ்டோத்திர நாமங்களை கூறியபடி தங்க தாமரைகளை வைத்து அஷ்டதல பாத பத்மாராதனையை சிறப்பாக நடத்தினர். ஒவ்வொரு நாமத்திற்கும் தங்க தாமரைகளை சமர்ப்பித்தனர். இதையடுத்து எம்பெருமானின் திருமார்பில் விற்றிருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு துளசிதளம் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். யோகா நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரவண மண்டபத்தில் ஏராளமானோர் ஆசனங்களை செய்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு ஆசனங்களை செய்தனர். இதேபோல் சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் வளாகத்திலும் யோகா நாள் நடைபெற்றது. ஏராளமானோர் பத்மாசனம், சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகிக்கு வசந்த உற்சவம் துவங்கியது. முதல் நாள் அன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ரங்கநாயகிக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். நாச்சியாருக்கு சிகப்பு பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும், அடுக்கு பதக்கங்களோடு திருமாங்கல்யமும், நீள்முடி கிரீடம் ஆகியவற்றோடு வைரத்தோடும் மாட்டலும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக தாயாரை அழைத்து வந்து சேர்த்தி மண்டபம் அருகே இருக்கும் வசந்த மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல உள்ளே அழைத்து சென்றனர். பிறகு மண்டப மேடையில் தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து விசேஷ பூஜைகளை நடத்தினர். ஏராளமானோர் அபயமும் வரதமும் காட்டி சர்வ அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ ரங்கநாயகியை கண்ணார கண்டு பரவசத்துடன் வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகிய மன்னார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. நேற்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூப பூஜைகள் நடைபெற்றன. பிறகு மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையை துவக்கினர். கோமாதாவிற்கு வஸ்திரம் சாற்றி
திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீசூக்த பாராயணம் செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் திருவோண திருநட்சத்திர உற்சவமும் வசந்த உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. திருவோணத்தையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை மர கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு அப்போது கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையோடு தங்க முப்பிரி நூலும் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் வைத்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் உடன்வர தேரோடும் பிரகாரத்தை வலம் வந்ததும் 16 கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்ததும் உற்சவரை ஆழ்வார் சன்னதிகள் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து முற்றவெளியை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து கும்ப தீபம் காட்டியதும் கோவில் யானை செங்கம்மா வணங்க ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். வசந்த உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு திருமார்பில் சந்தனம் சாற்றி லட்சுமி பதக்கம் வைத்து காலில் தண்டையும் பூட்டி பட்டு வஸ்திரம் கட்டி திருமுடியில் மல்லிகையும் மஞ்சள் சம்பங்கி சரங்களும் சுற்றி அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக நின்று கையில் வேத்திரம் என்னும் சாட்டை ஏந்தியபடி காட்சி கொடுத்த உற்சவரை வசந்த மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வெட்டிவேர் பந்தலும் மண்டபத்தை சுற்றி தட்டிகளும் வைத்து நீர் தெளித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருஞான சம்பந்தருக்கு முத்து பல்லாக்கு திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் உற்சவர் திருஞான சம்பந்தருக்கு வெள்ளி பாத கவசத்துடன் அடுக்கு பதக்கங்கள் வைத்து திருமுடியில் மல்லிகை மலச்சரம் சுற்றி மாலை சூட்டி அலங்கரித்து நிறுத்தி வேத மந்திரங்கள் முழங்க மலர்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஞான சம்பந்தருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை சிவபாதம் தாங்கிகள் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். அங்கு அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த முத்து பல்லாக்கில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு புறப்பாடு துவங்கியது. 36 அடி நீளமும் 24 அடி உயரமும் கொண்டு 3 டன் எடையும் உள்ள பிரம்மாண்ட முத்து பல்லாக்கை சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். வழிநெடுகிலும் திருஞான சம்பந்தருக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் மாங்கனி அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக ஏராளமான பெண்கள் மாம்பழங்களை தோலுரித்து பழரசத்தை மட்டும் தனியாக பிரித்து வைத்தனர். இதையடுத்து எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க மூலவர் அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு மாம்பழ அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து மேடை மீது நிறுத்தி பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்களை சமர்ப்பித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த உற்சவரையும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த மூலவரையும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். நாமக்கலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு ஆனி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு முதலில் வடைமாலை சாற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களாலும் 1008 லிட்டர் பாலாலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து வாயுபுத்திரனுக்கு காவி பட்டுடுத்தி வெற்றிலை மாலைகளும் துளசி மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் ஆனி மாத சங்கடார சதுர்த்தியை முன்னிட்டு கணநாதனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சாற்றி அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்தனர். துதிக்கையில் அமிர்ந்த கலசத்தை தாங்கியபடி வலம் சுடித்து அருள் புரியும் விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவருக்கும் பச்சை வஸ்திரம் கட்டி விசேஷ அலங்காரம் செய்து மூஷிக வாகனத்தில் மேல் நிறுத்தி சூறை தேங்காயிட்டு கற்பூரம் காட்டியதும் பிரகார உலா புறப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் மதிகோன்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் பாசாங்குசமும் முன் இரு கைகளில் உடைத்த தந்தமும் மோதகமும் தாங்கியபடி அமர்ந்து அருளும் சக்தி விநாயகருக்கு காவி வஸ்திரம் கட்டி மலர் கிரீடம் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அரசமரத்தடியில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் அருள்மிகு அரசமர விநாயகருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு அருகம்புல் மாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் உதிரி பூக்களால் அர்ச்சித்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு சூரம்பட்டி அருகே இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த கணநாதனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நாம அர்ச்சனை செய்து நைவேத்தியத்துடன் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் முழுமுதற் கடவுளை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். கோயம்புத்தூரில் இருக்கும் அருள்மிகு லட்சுமி விநாயகர் திருக்கோவிலில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் விநாயக பெருமானுக்கு பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து தேங்காய் பழங்களோடு பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் கையில் சிவலிங்கத்தை தாங்கியபடி அமர்ந்து அருளும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மலர் கிரீடம் சூட்டி அருகம்புல் வைத்து மலர் மாலைகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஹோமம் வளர்த்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து மூலவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெள்ளை விநாயகருக்கு தங்க கவச அலங்காரம் செய்து பஞ்ச தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி அருகே பொம்மையா கவுண்டன்பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சந்தன காப்பு சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து அருகம்புல்லும் வைத்து அலங்காரம் செய்ததும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டன. சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் கணநாதனுக்கு பால், பஞ்சாமிர்தம், நெய், தேன், இளநீர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபமும் மகா மங்கள ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடி தேரடி பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் மற்றும் எலுமிச்சை மாலையும் அலங்கரித்து தீபம் காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு தாத்தான்குளம் விநாயகர் கோவிலில் கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாமாவளிகள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் கருணாசுவாமி எனும் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு 7 ஊர்களை சுற்றி பல்லாக்கில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கண்ணாடி பல்லாக்கில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் கருணாசுவாமியை, எதிர் சேவையாக அருள்மிகு பெரிய நாயகி அம்மனையும் சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். 7 ஊர்களை சுற்றி கொண்டு ஆலயத்தை அடைந்த சுவாமிக்கு பொம்மை பூ போடும் வைபவம் துவங்கியது. சிறுமியர்களும் பெண்களும் கோலாட்டங்கள் ஆடியபடி இருக்க வெட்டிவேர் பல்லாக்கில் அருந்ததி தேவியுடன் வசிஷ்ட மாமுனியும் உடன்வர கற்பூர ஆரத்தை காண்பித்தனர். கண்ணாடி பல்லாக்கில் இருந்த ஆதி தம்பதிகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பொம்மை பூ போடும் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவையோடு ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள அருள்மிகு சொர்ண காளீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் சுந்தரர் முதலில் இந்த ஆலயத்திற்கு வரும்போது வழியெங்கிலும் லிங்கங்கள் இருந்ததால் கோவிலுக்கு போக முடியாமல் தவித்து சிவபெருமானை வேண்டினாராம். முக்கன் முதல்வனும் தன் வாகனமான காளையை அனுப்பி வழிகாட்டியதாகவும் இதனால் காளையார் கோவில் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. புராண சிறப்புகளை பெற்ற இந்த கோவிலில் 3 சிவபெருமான் சன்னதிகளும் 3 அம்பாள் சன்னதிகளும் அமைந்துள்ளன. புகழ்பெற்ற இந்த கோவிலை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். காளையார் கோயிலில் உள்ள சொர்ண காளீஸ்வரர் ஆலயத்தின் எதிரே பிரம்மாண்ட திருக்குளமான சிவகங்கை தீர்த்தம் எனும் யானைமடு தீர்த்தம் அமைய பெற்றுள்ளது. இந்த திருக்கோயிலில் 2 ராஜகோபுரங்கள் அமைந்துள்ளன. பெரிய கோபுரம் முதலாம் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டதாகவும் சிறிய கோபுரம் மருது பாண்டியர்களால் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீ சோமேஸ்வரர் கோயில் முகப்பில் ரிஷபத்தின் மீது சுவாமி அம்பாள் அமர்ந்திருக்க இடம் மற்றும் வலது புறங்களில் அம்பாளும் சுவாமியும் தனித்தனி ரிஷபங்கள் மீது எழுந்தருள விநாயகன் மூஷிகன் மீதும் முருகப்பெருமான் மயில் வாகனத்தின் மீதும் கொலுவிருந்து சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றனர். முகப்பு கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கலைநயமிக்க தூண்களும் மேல்தளத்தில் வண்ண ஓவியங்களும் நம்மை வரவேற்கின்றன. ஸ்ரீ சோமேஸ்வரர் சன்னதி எதிரே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்திகேஸ்வரர் கொலுவீற்றிருக்க காவல் தெய்வங்களாக சிவகணங்கள் கதையுடனும் சிம்மத்துடனும் காட்சி கொடுக்கின்றனர். மூலவர் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி நாகப்படிகையுடன் வெண்பட்டு உடுத்திக் கொண்டு காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. பிரம்மாண்ட தூண்களுடன் கூடிய மண்டபம் கொண்ட இந்த கோயில் பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு பெரும் சான்றாக விளங்குகிறது. சோமேஸ்வர சுவாமி சன்னதியின் வலது புறத்தில் ஸ்ரீ சௌந்தரவல்லி அம்பாள் தனி சன்னதி கொண்டு சௌந்தர நாயகியாக எழுந்தருளியுள்ளார். 4 திருக்கரங்களுடன் நின்ற திருமேனியாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார். உலகை காத்தருளும் அன்னையின் அலங்கார திருவுருவை காண கண்கோடி வேண்டும். அடுத்ததாக 1008 லிங்கங்களை தன் நகத்தை கொண்டு சகஸ்ரலிங்கேஸ்வரனாக கொலுவிருந்து காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். இவரை தரிசித்தால் 1000 சிவாலயங்களை தரிசித்த பலன் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. முக்கண் முதல்வனை சகஸ்ரலிங்கேஸ்வரனாக நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். சிம்மம், யாழி உள்ளிட்ட உருவங்களை கொண்ட பெரிய கர்த்தூன்கள் ஆலயம் முழுவதும் அமைய பெற்றுள்ளன. ஒவ்வொரு ராசிக்குரிய திருவுருவங்கள் கோயிலின் மேல் தளத்தில் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் காண்பது ஸ்ரீ சொர்ணவல்லி அம்மன் சன்னதி. தூண்கள் நிறைந்த சன்னதியில் விளக்கு ஒளியில் காட்சி கொடுக்கிறார் அம்பாள். அம்மன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் குடிகொண்டு அருள்பாலிக்கிறார்
கோயிலின் மூலவரான ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் புரிகிறார். விசாலமான கோயில் வெளிப்பிரகாரத்தில் தேவதாரு மரங்கள் நிறைந்த நந்தவனம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயத்தில் பல்வேறு தீர்த்தங்கள் உள்ளன. நவ கிரகங்களுக்கு என விமானத்துடன் கூடிய கோபுரம் அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அம்பாள், பிரியாவிடையுடன் சுவாமி, தாயார்கள் சமேத பெருமாள், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் விழாவின் போது எழுந்தருளச் செய்கின்றனர். கொடியேற்றத்துடன் துவங்கும் விழாவில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் பலவித அலங்காரங்களுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்கின்றனர். இதேபோல் முக்கிய நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவமும் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. ஆதி தம்பதிகளின் திருமண வைபவத்தை காண 7 ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதே போல சிகர நிகழ்ச்சியான தேரோட்டமும் விமர்சையாக நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட தேரில் கொலுவிருந்தபடி பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் சுவாமியும் அம்பாளும். திருத்தேர்களில் தெய்வங்கள் கொலுவிருந்து அருள்பாலிக்க பக்தர்கள் ஹரஹர மகாதேவா என பக்தி கோஷம் எழுப்பி வடம் பிடித்து இழுக்கின்றனர். பூர்வ ஜென்ம பாவங்களை விலக்கி சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து பிள்ளை பேறு அருளும் ஆலயமாக விளங்கும் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் கோயிலை நாமும் தரிசித்து சிவபெருமான் மற்றும் அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமாவோம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதலபாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி வசந்த உற்சவம் விசேஷ அலங்காரத்தோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாயகி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய வசந்த உற்சவம் வசந்த மண்டபத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.